எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். சந்தோஷத்தோட சாவி. இப்ப என்னுடைய சந்தோஷம் ஆக்சுவலா என்கிட்ட இருக்கணும். ஆனா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிறைய பேத்துக்கு இருக்காது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நம்ம அடுத்தவனை பார்ப்போம். நம்மளுடைய இதை நம்ம பார்க்கறது இல்லை. அவன் இப்படி ஆயிட்டானே, அவனையும் அவன் இந்த லெவலுக்கு போயிட்டானே, இப்படியே நம்ம பார்ப்போம். ஐயோ, இவன் நான் காசு போல சம்பாதிக்கிறானே, இவன் வீடு கட்டிட்டானே, இவன் கார் வாங்கிட்டானே, இவன் கல்யாணம் பண்ணிட்டானே, இவன் பிள்ளை இங்க படிக்க வைக்கிறானே, இப்படியே போய் கடைசியில நம்ம சந்தோஷத்தோட சாவி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை தவிர மற்ற அத்தனை பேத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நடக்கும். சரிங்களா? இப்ப ஒரு பாருங்க, ஒரு ஐயா புத்தர் இருக்காரு இல்லைங்களா, அவரு ஒரு பிரசங்கத்துக்கு வந்திருக்காரு. ஒரு ஊரா போவாரு. அப்போ ஒரு ஊர்ல வந்து புத்தர் வந்திருக்காருன்னு நல்ல செல்வ சீமான்கள், நல்ல பெரிய பெரிய கோடீஸ்வரன், பணக்காரன், ஊர் பெரியவங்க, அவங்கவுங்கன்னு எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. சரிங்களா? ஆனா புத்தர் வந்து அந்த பேச்சை ஆரம்பிக்கல. அவருடைய பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணல. அப்ப என்னடா இது, இவன் வந்துட்டான், எல்லா பெரிய ஆட்களும் வந்துட்டாங்களே, ஏன் என்ன விருப்பம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா எல்லாரும் வந்துட்டாங்களே, ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இன்னும் ஒரு முக்கியமான ஆள் வரணும் பாரு. முக்கியமான ஆள். அப்புறம் என்னடா இது, எல்லாருமே தானே வந்துட்டோம், நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை முக்கியமான நபர்களும் வந்தாச்சு, அப்புறம் யாரும் இவர் சொல்ற, ஒருவேளை வெளியூர்காரனா இருப்பான், இல்ல வெளி மாநிலத்துக்காரனா இருப்பான், இவங்களுக்குள்ள எல்லாம் பேசிக்கிறாங்க, அவனா இருப்பான், இவனா இருப்பான், பக்கத்து நாட்டு அரசரா இருப்பாரு, இப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 40-50 வயசு இருக்க ஒரு பெண்மணி அவங்க வயல்ல களை வெட்டி எல்லாம் அந்த இதெல்லாம் சீர்படுத்திட்டு அப்படியே சேரும் ஜகதியமா வந்துட்டு இருக்காங்க. வேகமா கை கால்லாம் கழுவி பாதி கழுவம் வராங்க. ஏன்னா புத்தரோட பேச்சை கேட்கணும் அப்படின்னு. அப்ப வந்தவொடனே இவங்க வந்து உட்காந்தவொடனே அவர் பேச்சை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அங்க இருக்கவங்களும் பயங்கர கடுப்பாயிட்டாங்க. இவ்வளோ பெரிய ஆட்கள் நாங்க இருக்கோம், பெரிய செல்வங்கள் எங்ககிட்ட தான் இருக்கு, நாங்க தான் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புகள் இருந்து எல்லாம் கொடுக்குறோம், நாங்க வைக்கிறதா சட்டம், அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பொம்பளைக்காக நீங்க எப்படி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு. அப்ப அதான் பாருங்களேன், நீங்க ஓகே, நீங்க வந்திருக்கீங்க, ரைட், ஓகே, சந்தோஷம். அப்படி இருக்க மாட்டான், அந்த பொம்பளைக்காக ஏன் வெயிட் பண்ண அப்படிதான் கேட்பான். சரிங்களா? இப்ப அவர் சொல்றாரு, அப்பா நீங்க என் பேச்சை கேட்க மட்டும்தான் வந்திருக்கீங்க, அந்த பெண் வந்து நான் சொல்றத செயல்படுத்துவா, அதுக்காக வந்திருக்கா அப்படின்னோடனே அப்புறம் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ஏன்னா அவன் கேட்கறத மட்டும்தான் வந்திருக்கான், அவன் எதையும் செய்ய மாட்டான், வருவான், ஆஹா நல்லா பேசினார் அப்படின்ட்டு போயிடுவான். சரிங்களா? பாருங்க, அவன் அதுக்கே டென்ஷன் ஆகிறான், அது எப்படி எங்களை இந்த ஒரு பொம்பளைக்காக எங்களை வெயிட் பண்ண வச்சிங்க அப்படின்னு. சரிங்களா? பெரும்பாலும் அப்படித்தான். நீங்க பாருங்களேன், ஒரு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, வசதியே இல்லைங்கும் போது நம்ம என்ன நினைப்போம், மாசம் ஒரு 10,000 ரூபா இருந்தா போதும்டா, உலகத்தையே கட்டி ஆள்ற மாதிரி எனக்கு ஒரு 10,000 ரூபா இருந்தா போதுமா. இந்த 10,000 வந்துடும். அப்ப பாத்தீங்கன்னா ஒன்னும் பத்தலடா, ஒரு 30,000 சம்பளம் தான் பரவாயில்ல, அந்த 30,000 வரும். அப்பயும் ஒன்னும் இல்லப்பா, 2 பவுன் இருந்தா பரவாயில்ல, 2 பவுன் வந்துடும். 2 பவுன் எப்படி போதும், ஒரு 25 பவுன் இருந்தா நல்லா இருக்கும். 25 பவுன் வந்தாலும் அப்பயும் 50 பவுன் இருந்தா பரவாயில்ல தான் நினைப்பாங்களுடைய. இந்த ஓகே சந்தோஷம்ப்பா, ஓகே நான் எனக்கு போதும், கொஞ்சம் போதும், எனக்கு இந்த சந்தோஷம் வந்து கிடைச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம், வந்தா வரட்டும், இப்படிங்கிற மனநிலை இருக்கவே மாட்டாங்க. ஐயோ போச்சே, நேத்து நமக்கு சாப்பாடு இல்லை, இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு, இந்த இந்த இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. 10 எப்பயுமே 10 தான் சொல்லுவோம், சந்தோஷமும் 10. சரிங்களா? அப்ப இந்த டைம்ல பாருங்க, அந்த ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, புத்தர் இந்த மாதிரி பண்ணாங்க. அப்ப இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த பிரசங்கம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவரு ஒரு பெரிய பணக்கார நபர் தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறார். நீங்க என்ன என் குடும்பத்தையே சொல்றாரு, என் மனைவி, அம்மா, அப்பா, மாமனார், மாமியார், பேரன், பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு கூப்பிடுறாரு. இவரும் போறாரு. போன உடனே ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னதுதான். உடனே அவன் கடுப்பாயிட்டான், நான் உங்களை அழைச்சிட்டு வந்தா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு அவன் சண்டை போறான். அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ எதை பார்த்து மகிழ்கிறாயோ, அதாவது எதை பார்த்து சந்தோஷப்படுறியோ அப்பதான் அது உனக்கு அதிகமாக கிடைக்கும். உடனே அப்படியா, அப்ப நான் வந்து அடுத்தவன் எல்லாம் நல்லா வசதியா இருக்கணும், நல்ல காசு சம்பாதிக்கணும், நானும் காசு வருமா எனக்கும் அப்படின்னு. ஆமா வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்ப அவன் சொல்றான், அதெல்லாம் சரிதாங்கய்யா, இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் வந்து
கஞ்ச பிஸ்னாரி. அவன் கையில காசு எதுக்கு? அது அவன் கையிலாம் காசு கிடைக்கூடாது. அவன் பணக்காரன் என்ன பண்ண போறான்? அவன் வந்து உருப்படாதவன், இவன் சரியில்லாதவன், இவன் 4 கல்யாணம் பண்ணிட்டான், இவன் பிள்ளைங்கெல்லாம் பெரிய அளவுக்கு போயிடுச்சு, இவன்ட்டான் எதுக்கு பணம்? அதாவது உங்களை மட்டும் பார்த்தா போதும். ஓகே, நீங்க நல்லா இருக்கு, உன் குடும்பம் நல்லா இருக்கு, ஓகே ரைட். அடுத்தவன் எப்படி, ஏன் அவனுக்கு ஏன் போகணும்? இதுதான் இங்க பிரச்சனையே. சரிங்களா? நீங்க பாருங்களேன், ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனையா இருக்கும், ஒரு சின்ன வரப்பு, அவ்வளவுதான். தோட்டத்துல ஒரு பஞ்சாயத்து இருக்கும், அண்ணன் தம்பிக்குள்ள. அவன் என்ன பண்ணுவான்? கண்ணா பின்னான்னு காசு செலவு பண்ணுவான். யாருக்கு? வக்கீலுக்கு. சரிங்களா? வக்கீலுக்கு தான் செலவு செய்வான். சரிப்பா, நம்ம அண்ணன் தானே, நம்ம தம்பி தானே விட மாட்டான். சரிங்களா? அவனுக்கு கிடைச்சிடக்கூடாது. நான் இந்த தோட்டத்தையே இல்லாம பண்ணாலும் சரி, அவனுக்கு இந்த தோட்டம் கிடைக்கும், இந்த வரப்பு கிடைச்சிடக்கூடாது. இப்படிதான் பண்ணுவான். சரிங்களா? கடைசியில என்ன ஆகும்? அவனுடைய வயலும் போயிடும், இவன் வயலும் போயிடும், கடைசியில் 2 பேரும் சேர்ந்து பிச்சை தான் எடுக்கணும். சரிங்களா? அவன் சந்தோஷமா இருக்கட்டும், நீங்க நினைச்சு விட்டு பாருங்களேன், சந்தோஷமா இருற. எனக்கும் முன்னெல்லாம் அப்படி கோபம்லாம் வரும். இவனை போடணும், இவனை அட்டி வெளுக்கணும், இவனை இப்படி பண்ண அப்படி பண்ண. இப்போலாம் போய் தொலை, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருப்போம். நிச்சயமா நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். சரிங்களா? அதை விட்டுட்டு அடுத்தவன் பொழப்பு எப்படி இருக்கலாம்? ஐயோ அவன் நல்லா இருக்கானே, ஐயோ இவன் இப்படி ஆயிட்டானே, இவன் பெரிய, இதெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய சந்தோஷத்துடைய சாவியை நீங்க அடுத்தவன் கையில கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப என்ன ஆகுனா, அவன்கிட்ட இருக்கு. நீங்க வந்து என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னோன்னே, ஆஹா அவன்கிட்ட காசு இல்லைன்னு சந்தோஷப்படுவீங்க. அவன் பரவாயில்லப்பா, என்கிட்ட கடவுள் புண்ணியத்துல என்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு வருத்தமாயிரும். இப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழணும். சந்தோஷத்துடைய சாவி நம்ம கையில இருக்கணும். அது அடுத்தவங்க கைக்கு போச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷமே வராது, வந்தாலும் நிலைக்காது. சரிங்களா? நீங்க இதனாலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள் வந்து மன வலி வேதனைன்னு எல்லாமே வர ஆரம்பிச்சு. சரிங்களா? உங்க சந்தோஷத்துடைய சாவி உங்ககிட்ட இருக்கு. நீங்க நான் நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கு நான் பெட்டரா இருக்கேன், இன்னைக்கு இருந்ததுக்கு நாளைக்கு இன்னும் பெட்டரா இருப்பேன். இவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஓகே, நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா. நீங்க முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க முதல்ல அதாவது பணத்தை சேர்த்து வைக்கிறதுலே குறியா இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. செலவும் பண்ணணும். எப்படி? பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு போடுற ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்லை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம், எங்கேயாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், எதையாவது எங்கேயாவது டிராவல் பண்ணலாம். சரிங்களா? அதெல்லாம் பண்ணணும். அப்படின்னாதான் நீங்க மட்டும் உங்களுக்கு பணம் வந்தா சந்தோஷம். அப்படின்னா உங்க குடும்பத்தில் இருக்கவங்களையும் கொஞ்சம் யோசிக்கணும். அவங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், ஒரு 2 நாள் எங்கேயா போய் தங்கலாம், ஒரு நல்ல ஒரு நல்ல கொடைக்கானல் மாதிரி போயிட்டு பிள்ளைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்படி எல்லாம் இருந்தால் நீங்களும் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. சரிங்களா? நீங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா பத்தாது, உங்க குடும்பமும் சந்தோஷமா இருந்தா தான் நீங்க நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப சிரமப்படணும். சரிங்களா? இப்ப ஒண்ணுல நான் இப்போ ஒரு வீட்டை விற்கிறேன்னு வைங்களேன், இது நடக்குது, இப்போ நடந்து கூட இருக்கு. சரிங்களா? நம்ம ஐயா தான் ஒருத்தர் வீட்டை வந்து விற்கணும்னு, விற்றா போதுங்கிற அளவில் இருந்த ஒரு வீடு. ஓகேன்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து அமௌண்ட் ஏறி போச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு ரொம்ப கலங்கி போயிடுறாரு. சரிங்களா? இது இயற்கை, இது இப்படித்தான் இருக்கும், நேச்சர். கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டா நல்லா இருக்கும். ரைட். இதே நான் இன்னொரு ஐயா இருக்காரு, சுப்பிரமணியன் சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்காரு, நமக்குலாம் அவருக்கு ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்காரு. இதே மாதிரி அவர் வீட்டுக்கும் வந்துச்சு. சரிங்களா? 9,000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு பேசி முடிச்சாச்சு, அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணல அவரு. சரிங்களா? இன்னைக்கு இப்போ ஈவினிங் பேசி முடிச்சாச்சு. அடுத்த நாள் காலையில 13,000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் வந்து பேசுறாங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டேன், 9,000 ரூபாய்க்கு. அவர் வேணான்னா நீ வாங்கிக்க அப்படின்ட்டார். ஏன்னா அதான் மைண்ட் செட், அப்படிதான் இருக்கணும். நான் இப்படிதான், எனக்கு வேணாம் காசு, போ நான் பாத்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது. சந்தோஷத்தோட சாவி உங்ககிட்ட இருக்கும். இப்ப யாருகிட்ட இருக்குது? உங்க சந்தோஷத்தோட சாவி யார்கிட்ட இருக்குது? யார் இடத்த வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அவங்க வேணான்னு சொன்னாதான் உங்களுக்கு சந்தோஷம், இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். சரிங்களா? இன்னைக்கு ஒரு 80% ஆட்கள் இப்படிதான் இருக்காங்க. ஆனா கொஞ்சம் மாறிக்கிட்டா அவங்க நல்லா இருப்பாங்க. பணம் 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 பணம்னா பணம் அவசியம்தான், அதை விட சந்தோஷமும் நிம்மதியும் அவசியம். அது இருந்தால் பணம் தானா வரும். சரிங்களா? அதனால என்னைக்கும் நீங்க வந்து பணம் பணம் அப்படின்னு தேடி ஓடுறதை விட, அதே மாதிரி சிக்கனமா இருக்கணும்னா அதுவே அதிகமானாலும் கஷ்டம், கஞ்சமா இருந்தாலும் பிரச்சனை தான். நீங்க பணம் வச்சிருந்தாலும் ஏழையாகவே தான் வாழ போறீங்க. சரிங்களா? கொஞ்சம் மாத்தி உங்களுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கலாம். சரிங்களா? என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும். அம்மா வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.